எல்லாருக்கும் நான் ஒரு கதை சொல்லி தரேன், கேட்குறீங்களா? ம். கதை என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல வந்து ஒரு கருப்பு பூனை, ஒரு வெள்ளை பூனை, 2 பூனை இருந்துச்சு. 2 பூனை ஒரு நாள் ஒரு மதில், ஒரு பெரிய மதில். அந்த மதில்ல வந்துட்டு ஒரு வெள்ளை பூனை ஃப்ரண்ட்ல போயிட்டே இருந்துச்சாம். கருப்பு பூனை பின்னாடி போயிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த கருப்பு பூனை சொல்லிச்சான், "ஏன் பின்னாடி வராத. நீ ரொம்ப கருப்பா இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல." அப்படின்னு. ஆனாலும் இந்த கருப்பு பூனை என்ன பண்ணுச்சு, பின்னாடியே போயிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த திருப்பி அந்த வெள்ளை பூனை சொல்லிச்சான், "என் பின்னாடி வராத, நீ ரொம்ப கருப்பாக இருக்க, எனக்கு ஒன்று பிடிக்கல." அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தான். அந்த கருப்பு பூனைக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சான். இப்படி இப்படி சொல்லச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்திலேயே பின்னாடி இப்போ மெதுவாக போயிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது இந்த வெள்ளை பூனை என்ன ஆகும், ஒரு ஓடையில் வந்து சரிவு விழுந்துருச்சான். விழுந்த உடனே இந்த கருப்பு பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருந்துச்சான். அப்போ இந்த ஓடையிலேருந்து எலும்பி வந்து வெள்ளை பூனையை பார்க்கும்போது கருன்னு ஆரம்பிச்சான். அப்போ இந்த கருப்பு பூனை அந்த வெள்ளை பூனையை பற்றி என்ன சொல்லியிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சுதன், நீ சொல்லு பார்ப்போம். அந்த கருப்பு பூனை சொல்லியிருக்கோம், மாமா என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், அது நீ வந்து இவ்வளவு நேரம் என்ன கிண்டல் பண்ணல, அதுதான் பார்த்தியா கடவுள் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு பார்த்தியா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு மாமா. மஞ்சு, நீ சொல்லு மஞ்சு இதை பற்றி. மாமா அது என்ன சொல்லியிருக்கோன்னா, என்ன சொல்லுன்னு தெரியுமா, இப்படி அடுத்தவங்கள குறை சொன்னாலோ அடுத்தவங்க குறைய நம்ம சொன்னாலோ கண்டிப்பாக கடவுள் நமக்கு தண்டனை தருவாங்க அப்படின்னு இந்த கருப்பு பூனை சொல்லியிருக்கோம் மாமா. அப்படித்தான் நினைக்கேன். அதனால நம்ம யார் குறையிலுமே நம்ம சொல்லவே கூடாது மாமா. நம்ம வந்துட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும்னு அந்த கருப்பு பூனை சொல்லியிருக்கோம். ஆமா. எங்க பூனை, நீங்க சொல்லுங்க, அந்த கருப்பு பூனை என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். கதை கேட்டீங்களா? சொல்லுங்க. நம்ம சொல்ல என்ன இருக்கு, நம்ம சொல்லுதான் அந்த பிள்ளைகள் சொல்லிச்சேன். என்னன்னா யாரையுமே குறை சொல்லி வாழக்கூடாது. அது வந்து அது இந்த கதையில சொல்லுது உண்மையில் நல்ல ஒரு கதை, ஒரு கருத்தான கதை. சரிங்களா? எப்படின்னா யாரையும் நம்ம குறை சொல்ல நம்மளை கடவுள் வந்து தன்னை கண்டிப்பாக தருவார். அதைத்தான் அந்த கருப்பு பூனை சொல்லும். எப்படின்னா, நீ இவ்வளோ நேரம் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்தியே, அதனால கண்டிப்பாக இந்த கருப்பு பூனைன்னு சொல்லும், இதுக்கு ஏற்ற தண்டனை உனக்கு கிடச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லும். இதான்பா கரெக்டாக இருக்கும். அந்த பூனை கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கும் கருப்பு பூனை. தாத்தா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதையை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க பார்ப்போம், அந்த கருப்பு பூனை என்ன சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்ல, அதான் பிள்ளைகள் சொல்லிச்சு, மகன் அங்கப்பன் சொன்னான், எல்லாம் சரிதான். அந்த கருப்பு பூனை என்ன சொல்லியிருக்கோம், இந்த கதை ஒரு நல்ல கதை கேட்டீங்களா? என்னென்ன தங்கப்ப மகன் சொன்னான்ல, அது மாதிரி தான். எப்படின்னா, நீ வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டே வந்த, இப்போ நீ கீழே விழுந்து கிடக்க பார்த்தியா, கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்தாரா? இனி யாரையும் நீ இந்த மாதிரி சொல்லாத. அடுத்தவங்களுக்கு நிறத்தையோ உடம்பையோ உர சொல்லக்கூடாது, புரிஞ்சா? அதனால இந்த கதை நல்ல கதை பிள்ளை, நல்ல மக்களுக்கு வந்து கேட்க வேண்டிய கதை தான். இப்போ இந்த கதையில் இப்போ வந்து என்னன்னா, அந்த வெள்ளை பூனை வந்து இந்த ஓடல் வந்து எலும்பி நிற்கிது. அப்போ கருப்பு பூனை வந்துட்டு இதை பார்க்குது. பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணிச்சா அந்த வெள்ளை பூனை, இதை பார்த்தோன்னே இந்த கருப்பு பூனை என்ன சொல்லியிருக்கும் அப்படிங்கிறது தான் இது. 2 சின்ன பிள்ளைகள் நல்லா சொல்லிச்சு. தாத்தாவும் சொன்னார் அருமையான கருத்து, தங்கப்பனை ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. அந்த கருப்புனை வந்து என்ன சொல்லியிருக்கணும். ஆனால் இது உண்மையாக என்ன, இந்த கருப்புனை என்ன சொல்லியிருக்குன்னு நான் சொல்லி தரேன் பாருங்களேன். இந்த கருப்பு பூனை என்ன சொல்லியிருக்கணும் அந்த சிச்சுவேஷனில் எப்படின்னா, அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓய், எங்கேயா அது பூனை பேசுமா? ஓய், அதுக்குள்ள இவருக்கு கருத்து, இவர் சொல்லியாரு வந்துட்டு என்னது, அது வந்து கடவுள் வந்து தன்மை கொடுத்துருவாராம் அப்படின்னு. இவர் இங்கே ஒரு வயசான ஆளுனார்ல, எங்கே அவர் பெரிய கௌரவ சிவாஜி நடிச்சுட்டு போகிறார். நடிச்சுட்டு என்ன பெரிய கருத்துள்ள இதுதான். அந்த பூனை எப்படி பேசும்? எந்த ஊரில் பூனை பேசும்? பூனை ஏமாத்தி போட்டானே.